மல்லி. மல்லியோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா மல் மல்லி விஜயை தூக்கி தான் முந்தான சொருவிக்கிட்டு அப்புறம் அவள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு ராஜேஸ்வரி வெறி கொண்டு அலையும் போது தான் நம்ம அரவிந்த் தானாகவே மாட்டிக்கிறாரு. அதாவது அந்த சாமியார் அன்னைக்கு மல்லி சொன்னாங்க இல்லையா, விஜய்க்கு என் மேலே உண்மையான அன்பு பாசம் இருக்கான்னு தெரியல அப்படின்னு அதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அரவிந்த் தான் ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு சாமியை ரெடி பண்ணி மல்லி மேலே அரவிந்த் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், மல்லி உங்கள் மனைவியாக நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு திட்டம் போட்டார். அந்த திட்டம் படி தான் சாமியான்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜயும் மல்லிக்காக பரிகாரம்லாம் பண்ணார். இதில் தான் மல்லி விஜயை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, விஜயும் மல்லியை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சாமியாருக்கு நம்ம அரவிந்த் வந்து பணம் கொடுக்கறத ராஜேஸ்வரி மாடியிலேருந்து பார்த்துறாங்க. இவன் எதுக்கு அந்த ஆள்கிட்ட பணம் கொடுக்குறான் அப்படின்னு அரவிந்த் போனதுக்கு அப்புறமா ராஜேஸ்வரி கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆள் வழி மறித்து விசாரிக்கவும் அவனும் வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறான். இது மாதிரி நான் வந்து சாணம் தைக்கிற கடை வச்சுருக்கேம்மா, அப்பப்போ எனக்கு நாடகம் நடிக்கிறதுக்கு ஆசை. அது மாதிரி தான் அந்த அரவிந்த் தம்பி வந்து என்ன அன்னைக்கு சாமி அன்னைக்கு சொல்லி காசு கொடுத்தாங்க. இருந்தாலும் அன்றைக்கி பாதி காசு தான் கொடுத்தாங்க, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மீதி காசு தரேன்னு சொன்னாங்க, அதை தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரிக்கு எல்லாமே புரியுது. அப்போது இது எல்லாமே அரவிந்தோட வேலை தானா? ஓ, அப்போது அரவிந்த் பிளான் பண்ணி மல்லியவும் விஜயவும் சேர்த்து வைக்கிறானா? அடடே, வேலைக்கு வந்த வேலைக்காரன் நாயே, உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா நான் விஜயோட அக்காடா, எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். சரி, ஓகே, பண்ணதெல்லாம் பண்ணபடியே இருக்கட்டும், நடந்து முடிஞ்சே ஆகட்டும். பணம் வாங்கிட்டல, அந்த வேலையை அப்படியே விட்டுரு. இப்போது நான் உன்னை சொல்கிறேன், அதை நீ செஞ்சு தான் ஆகணும். செஞ்சனா உனக்கு இப்போ எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? 5000 கொடுத்தாங்கம்மா. 5000, 50000 தரேன். நான் சொல்ல சரியா? அம்மா என்ன சொல்கிறீங்க, 50000? ஆமாம், 50000 தரேன். நீ என்ன பண்ணுற, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா, வந்து நான் 2 கத்தி தரேன், அதை சாணத்தை தேய்ச்சி முடிச்சதும் காசு கேட்பேன். நீ அப்போ காசை கேளு. அப்போ கரெக்டாக நீ யாருக்கிட்ட மல்லியை பற்றி பெருமையாக பேசுனியோ அதே விஜய் என் தம்பி நிற்பான். அவன் உன்னை பார்க்கணும். பார்த்தவொடனே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்பான். நீங்கள் திருதுன்னு முடிக்கணும். அப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா எதுக்குடா அப்படி ஏமாத்துறேன்னு அவன் கேட்பான். கேட்கும்போது நீ என்ன பண்ணுற? மல்லி அரவிந்த் 2 பேரும் வந்தாங்க. அதில் மல்லிங்கிற பொண்ணு தான் என்ன இப்போல்லாம் ஏமாற்ற சொன்னான், அவள் தான் காசு கொடுத்து இப்போலாம் சொல்ல சொன்னான் அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? அம்மா, நான் மல்லி சொல்லலையே. இங்கே பாரு, நான் சொல்கிறதான் உனக்கு செய்ய சொன்னேன். நான் சொல்ல செஞ்சேன்னா சொல்லையா நீ 50000 எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரியுதா? ஆனால் இதில் ஏதாவது ஒன்று மாற்றி மட்டும் நீ பேசணும்னு தெரிஞ்சு வச்சுக்கேன், அப்புறம் நீ இந்த உலகத்தில் இருக்க முடியாது, உன்னை உலகத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு ராஜேஸ்வரி மிரட்டி அவனை அனுப்பிச்சிடுறாங்க. அவனும் ராஜி சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வரான், எல்லாம் செய்கிறான், எவ்வளோ காசுன்னு கேட்குறான். அப்போ தான் விஜய் வெளியே வராரு. எனக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை விஜய், சும்மா அந்த கத்தியம் திட்டிகிட்டு இருந்தோம். ஆமா, 100 ஆச்சுமா. 100 ரூபாயா? அக்கா இருக்க, நான் தரேன் அப்படின்னு விஜய் காசை எடுத்து கொடுக்குறாங்க. நீ கொடுத்துரு விஜய் அப்படின்னு ராஜி சொல்ல, விஜயும் காசு எடுத்து அவர்கிட்ட கொடுக்க, அவர் திரும்பி காசை வாங்க. விஜயை பார்த்த உடனே அவர் அப்படியே ஷாக்கான மாதிரி நிற்க, விஜய் உடனே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு ஷாக்காகி கேட்க, அது ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்படின்னு அவன் சமாளிக்க, நீங்கள் சாமியார் தானே அப்படின்னு விஜய் கேட்ட உடனே ராஜி, என்ன சாமியார் விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, அன்றைக்கி கோயிலுக்கு போனப்போ மல்லிக்கு கூட பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லி என்னை பரிகார பூஜைலாம் பண்ண சொன்னாருக்கா, அந்த சாமியார் தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஐயா நான் இல்லையான்னு சொல்லிட்டு சைக்கிளை வேகமாக திருப்ப, டக்குன்னு ராஜி சைக்கிளை பிடிக்க, யோ இங்கே வா, வெளியே வா, உண்மையை சொல்லு, என் தம்பி அவள் சீக்கிரம் யார் மேலேயும் தப்பாக சொல்ல மாட்டான், நீ யாரியா அப்படின்னு கேட்க, அவரும் ராஜி சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே விஜய்க்கு செம்ம கோவம் வருது. இங்கே ராஜி சொல்கிறாங்க, விஜய் பாத்தியா, நான் தான் அப்படியும் சொல்கிறேங்கடா, நீ தான் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேற, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. ஆனால் அந்த மல்லி எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்கா பார்த்தியா? உன்னை நம்ப வச்சு முட்டலாக்கி என் தம்பி எவ்வளோ பெரிய அந்தஸ்தாக இருக்கான். விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய ஓனரா நீனு? செருப்பு போடாமல் ஷூ போடாமல் அப்படி வெறுக்காடு நடந்து அன்னதானம்லாம் பண்ணி மல்லிக்காக நீ என்னெல்லாம் பண்ணின. ஆனால் அந்த மல்லி உன் சென்டிமெண்டோட விளையாண்டுருக்காடா. அவளை பொறுத்த வரைக்கும் இனத்தையுமா திட்டம் அவளுக்கு. அவள் உன்னை இப்படி மயக்கி ஓம் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சு இந்த சொத்தை எல்லாத்தையும் அடைய வச்சதுக்கப்புறமா ஒன்னையவும் வெண்பாவையும் அவள் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கணும். அதுதாண்டா அவள் திட்டமே. அது தெரியாமல் நீ என்னமோ மல்லி என் மனைவி, என்னுடைய குறவிலுக்கு, என்னுடைய பொக்கிஷன் சொல்லி தூக்கி தலையில் வச்சு ஆடுற. அவளாம் தலையில் வச்சு ஆடுற அளவுக்கு ஒர்த்து இல்லை விஜய், அவளாம் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய கேஸ்ரா அப்படின்னு இங்கே பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. அப்போ தான் நம்ம மல்லி இது எதுவுமே தெரியாமல் விஜய்க்கு திரும்பவும் காலைல சாப்பாடு சமைச்சு பேக்கில் எடுத்து வராங்க.
விஜய் இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்ல விஜய் சாப்பாடை பிடிங்கி எறிகிறாரு. எரிஞ்ச உடனே மல்லி செம ஷாக்காகிறாங்க. சவுண்டு கேட்டு அன்னப்பூர்ணி வெளில ஓடியாராங்க. மல்லி மல்லி என்னாச்சு புள்ள, என்னாச்சு கை தவறி கீழே வச்ச சாப்பாடு, நான் போய் வேறு எடுத்து வருவா அப்படின்னு கேட்க, போதும் நிப்பாட்டுங்க உங்கள் நாடகத்தெல்லாம், இன்னும் என்னெல்லாம் பண்ணி என்ன ஏமாத்தான் இருக்கீங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க, என்னாச்சு, என்ன ஆச்சா, இன்னும் என்னங்க ஆகணும், இந்த மல்லி எவ்வளோ கேவலமாக வேலையை பார்த்துருக்கா, நான் இவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இவளுக்காக இவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நான் என்னெல்லாம் பண்ணேன், ஆனால் இவ எவ்வளோ பெரிய என் முட்டலாக்கியிருக்கா என்னைய, சே உன்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது. தம்பி வார்த்தையை விடாங்க தம்பி, என்னாச்சு தம்பி, என்ன ஆச்சுங்களா, ஏங்க அன்றைக்கி கோயிலுக்கு போனப்போ ஒரு சாமியார் சொன்னான்னு சொன்னால, அந்த சாமியார் யார் தெரியுமா, சாமியார் யார் தெரியுமானா புரியல தம்பி, திரும்பியா அப்படின்னு திரும்புகிறாங்க. திரும்பும்போது தான் தெரியுது அந்த சாமியாரை பார்க்க மல்லியே ஷாக்காகிறாங்க. அன்னப்பூர்ணி ஒன்று, யார் மல்லி இவர், பெரியமா இவர் தான் அந்த சாமியார், அப்போ நீங்கள் சாமியார் இல்லையா அப்படின்னு மல்லி ஷாக்காக கேட்குறாங்க. ராஜு ஒன்று, போதும் நிப்பாட்டு மல்லி, என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுனதும் அப்படியே ஒன்று தெரியுமா நடிக்கிறியா, இந்த சாமியார் ரெடி பண்ணது நீ தானே, அவன் தான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டானே, பணத்தை கொடுத்து அவனை ரெடி பண்ணியிருக்க, இவன் மாட்டிக்கிட்டதும் சமாளிக்கிறியா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன், அந்த கடவுள் சத்தியமாக நான் யாரையும் ரெடி பண்ணவே இல்லை, நானே இவரை அன்றைக்கி தான் கோயில் தான் முதல் முறை பார்த்தேன், இவர் சாமியார் தான் நான் நினச்சேன், ஆனால் இவர் சாமியார் இல்லைங்கிறது எனக்கே தெரியாது, இவர் சொல்கிற எதையுமே நான் நம்பவே இல்லை, உங்கள்கிட்ட சொல்லி தடுத்தேன்ல, அதெல்லாம் ஒன்று வேணாங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சாமியார் சொன்னான்னு சொல்லி பரிகார பூஜைலாம் பண்ணீங்க, இப்போ என்னமோ நான் உங்களை முட்டலாக்குன மாதிரி ஏன் விஜய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, சத்தியமாக நான் எதுவும் பண்ணல விஜய் அப்படின்னு மல்லி எவ்வளவோ அழுது ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் எதையுமே கேட்கல. போதும் நிப்பாட்டு மல்லி, எப்போ பார்த்தாலும் இப்படியே அழுது என்னை முட்டாளாக்குற வரைக்கும் போதும், இதுக்கு மேலேயும் நீ சொல்கிற எந்த ஒரு கதையும் நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, என்னை பைத்தியக்காரன் நினச்ச நீயும் ஒவ்வொரு வாட்டியும் முட்டாளாக்கிட்டு இருக்கல, போதும் ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இதுக்கு மேலே என் மூஞ்சிலேயே முழிக்காத, உன்னை நம்பி நான் ஒவ்வொரு வாட்டியும் ஏமாந்துட்டு தான் இருக்கேன், நீ என்னை ஒவ்வொரு வாட்டியும் எந்தெந்த வகையிலையும் ஏமாற்றிட்டுருக்க, இதுக்கு மேலே ஏமாறதுக்கு நான் தயாராக இல்லை, ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீயே கிளம்பிடு, இல்லைனா நானே கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். உன்னை அன்னப்பூர்ணி, விஜய் தம்பி கோபப்படாதீங்க தம்பி, யாரையா உன்னை இந்த மாதிரி சொல்ல சொன்னது, உண்மையை சொல்லியா, எதுக்கே தேவையில்லாம் மல்லி மேலே பழி போடுறேன், யாரும் உன்னை காசு விட்டு இப்படிலாம் பண்ண சொன்னது, ஆமாம் நான் ஏமா போய் சொல்ல போகிறேன், நான் நடிக்கிறவன் தான், ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் நடிக்க மாட்டேம்மா, இந்த அம்மா தான் காசை கொடுத்து என்ன அப்படிலாம் போய் சொல்ல சொன்னாங்க, நானும் சொன்னம்மா அப்படின்னு அந்த சாமியை சொல்கிறான். கேட்டதும் அன்னப்பூர்ணிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னப்பூர்ணி, அழாத மல்லி, அவள் ஏதோ ஒன்று பொய் சொல்கிறான் மல்லி, நீ அழாத மல்லி, விஜய் ஒன்று, இங்கே பாருங்கள் போதும் நிப்பாட்டு உங்கள் நாடகத்தை, நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே உங்கள் நாடகத்தை நம்பர் தான் தயாராக இல்லை அப்படின்னு நேராக விஜய் மல்லி கையை பிடிச்சி தரத்தம் இழுத்து வந்து கேட்டுக்கு வெளியில் தள்ளி விட்றாரு. மல்லி நேரப்போ கீழே விழுந்து அழுகுறாங்க. அன்னப்பூர்ணி ஒன்று, என்ன தம்பி இப்படி பண்ணி போட்டிங்களே அப்படின்னு சொல்லி, மல்லி எஞ்சிரு புள்ள, அழாத புள்ள, நீ வா, இருந்தாலும் நம்ம உள்ளே பேசிக்கலாம், இல்லை போய்மா இவர் இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் அவங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு எல்லா தப்பும் காரணம் நான் தான் சொல்லி எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு, செய்யாத தப்புக்காக நானும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கிறது, இல்லை பெரியம்மா கண்டிப்பாக அந்த கடவுள் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னா அவருக்கு நிரூபிப்பார், அவருக்கு புரிய வைப்பார் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு நான் மீதியை பேசிக்கிறேன், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தானா இன்னும் கொடூரமாக கேவலமாக அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும், நான் போகிறேன் பெரியம்மா, நான் எங்கேயாவது போகிறேன் பெரியம்மா அப்படின்னு மல்லி அழுதுகிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்க.